எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் என் இயேசுவுக்கே சொந்தம். இன்றைக்கு ஹம்சத்வனி ராகம், இதை ராக ஆலாபனம் பண்ண போகிறேன். பென்டடானிக் ஸ்கேல், ஹம்சத்வனி ராகம், 5 ஸ்வர ராகம், சரிக பனிசா சானிப்ப கரிசா. அதாவது இது யூனிவர்சிட்டி லெவல் ராக ஆலாபனை கல்பனாஸ்வரம்னு பேர். ராக ஆலாபனை கல்பனாஸ்வரம், அது கற்பனாஸ்வரம் கல்பனாஸ்வரம்னு சொல்லுவாங்க. இது யூனிவர்சிட்டி லெவல். இதை வச்சு நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். ஆனால் இது வரணும் அப்படின்னா பேசிக் படிக்கணும். ஸ்வராவளி வரிசைகள், ஜண்டை வரிசைகள், மேல்சாய் வரிசைகள், தாட் வரிசைகள், அலங்காரங்கள், இதெல்லாம் படித்தாதான் இந்த கற்பனை ஸ்வரங்கள், கீதம், வர்ணம். நான் வர்ணமெல்லாம் சொல்லித்தரேன், கீதம்லாம் சொல்லித்தரேன், ஆரம்ப பாடங்களும் சொல்லித்தரேன், நிறைய சொரசான பயிற்சி சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிக்கத்தக்கதா, ரெக்கார்டிங் உடனே பாடத்தக்கதா. சில பேர் 2-3 மாதம் படித்தோடனே ரெக்கார்டிங் பாடுறதுக்கு தயாராகிடுறாங்க. இங்கே ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, அல்லது நான் ட்ராக்கை வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ட்ராக் அனுப்பிச்சி அங்கே பாடி வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி இங்கே அனுப்புகிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த கற்பனை சுரங்கள், ராக ஆலாபனை. இப்போ ராக ஆலாபனை அப்படின்னா ஒரு ராகத்தை எடுத்துக்கிட்டு அந்த ராகத்துடைய ஆரோகணம் அவரோகணத்தில் என்னென்ன நோட்ஸ் வருதோ, என்னென்ன சுரங்கள் வருதோ, அதை வைத்து கொண்டு நம்முடைய கற்பனைக்கு ஏற்ற விதமாக கீழிருந்து மேலே, மேலிருந்து கீழே, நடுவில் இருந்து கீழே, கீழே இருந்து நடுவில், எல்லா விதங்கள்லேயும் பலவிதமான சுரப்பிரயோகத்தை செய்து பாடுறது தான் ராக ஆலாபனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை இருக்கும். ஒவ்வொரு வித்வான்களுக்கும், ஒவ்வொரு வாக்கியக்காரர்களுக்கும் ஒரு கற்பனை இருக்கும். அந்த நேரத்தில் என்ன வருதோ அதுதான் கற்பனை. அதாவது இப்போ ராகம் பாடும்போது, இப்போ நான் ராகம் பாடுறேன், இந்த ஹம்சத்வனி ராகம் பாடுறேன் இல்லையா, ராக ஆலாபனை, இப்போ பாடும்பொழுது ஒரு கற்பனை வரும். இதுவே ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நான் மறுபடியும் பாடும்போது இது வராது, வேறு வரும். அதுதான் கற்பனை சுரம், அதுதான் ராக ஆலாபனை. புரியுங்களா உங்களுக்கு? அந்த காலத்தில் மிகப்பெரிய வாக்கியக்காரர்கள், வித்வான்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பெரிய பெரிய மிகப்பெரிய பாடகர். நான் சொல்லியிருக்கேன், விடிய விடிய போய் கச்சேரியில் உட்காந்து நான் கேட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் நாதஸ்வர வித்வான்கள், சில பாடகர்கள், கர்நாடக சங்கீத பாடகர்கள், மேதைகள் மணிக்கணக்காக ஒரு ராகத்தை எடுத்துக்கிட்டு மணிக்கணக்காக அதை டீல் பண்ணுவாங்க. மணிக்கணக்காக கற்பனை சுரம் பாடி, மணிக்கணக்காக ராக ஆலாபனை பண்ணி, துக்கடான்னு சொல்லுவாங்க, அதை பாடி, தில்லானா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பாடி, ஒரு ராகத்தையே எடுத்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் டீல் பண்ணி பாடுற பாடகர்கள், வாசிக்கிற நாதஸ்வர வித்வான்கள் இருக்காங்க. இரவு முழுவதும் வாசிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒரே ராகத்தை ஒரு நாள் முழுவதும் வாசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க கர்நாடக சங்கீதத்தில். ஈஸியாலாம் படிக்க முடியாது. கர்நாடக சங்கீதம் படிக்கணும்னா பேசிக்காக படிக்கணும். நீங்கள் படிக்கணும், உழைக்கணும், டைம் செலவு பண்ணணும், அதே சிந்தனையாக இருக்கணும். கொஞ்சம் அதாவது வேலை இருக்குது, படிப்பு இருக்குது, பிள்ளைகளை என்ன பாஸ்கெட் பாலுக்கு அனுப்புகிறாங்க, ஸ்கேட்டிங் அனுப்புகிறாங்க, ஸ்விம்மிங் அனுப்புகிறாங்க, அத்லெட்டிக் அனுப்புகிறாங்க, ஜாகிங் அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்னமோ அந்த பயிற்சியெல்லாம் இருக்கம்மா, எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. பாட்டு அனுப்புறதுக்கு ரொம்ப சோர்வு அடைஞ்சிடுறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பிள்ளைகள் சோர்வு அடைவாங்க. ஆனால் அதுவும் வேணும் தான். ஜிம்னாஸ்டிக் ரொம்ப முக்கியம் அந்த உலகத்தில், வாழ்க்கையில் இல்லை. ஜிம்னாஸ்டிக்கு ஐயா படிங்கய்யா, நான் படிக்க வேண்டான்லாம் சொல்ல. எக்ஸ்ட்ராக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உடம்புக்கு நல்லது. நான் ஸ்போர்ட்ஸ் மேன், நான் விளையாடாத கேம்ஸே கிடையாது. நான் கிரிக்கெட் பிளேயர், பவுலர், ஃபாஸ்ட் பவுலர், ஹாக்கியில் ஃபுல் பேக் நின்று விளையாடுறவன், பேஸ்கெட் பால் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர். லெஃப்ட்டில் நான் அடித்தேன்னா ஒரே அடி நேர கோலுக்கு போவோம். பேட்மிண்டன் பிளேயர். நான் விளையாட கிட்டிப்புல்லேருந்து, இந்த கிட்டிப்புல் கோலி இருக்குல்ல, அதுலேருந்து கிட்டிப்புல்லேருந்து நான் விளையாட்டில் பெரிய வீரனாக இருந்திருக்கிறேன். எக்ஸ்ட்ராகுலர் ஆக்டிவிட்டீஸ் முக்கியம்தான். ஆனால் இசை அதை விட ஒரு படி மேலேங்க. அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தோட கொஞ்சம் அதிகமாக அது கொடுங்கங்கிறேன்னா. பிள்ளைகள் சில பேர் வருவாங்க, வேகமாக நின்று மூச்சு, என்னங்கன்னா விளையாண்டுட்டு வந்தோம், அங்கே போயிட்டு வந்தோம், இதை பண்ணிட்டு வந்தோம். பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? ராகமும் தாளமும் ஆயக்கலைகள் 64 பாட்டும் இசையும் பண்ணும் சோதிகளின் தாவிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் இல்லையா? தாவீதுக்கு கொடுத்த கிருபை அல்லவா? தாவீது கொடுத்த ஆசீர்வாதம் அல்ல, தாவீது கொடுத்த வரம் அல்லவா? கிண்ணறத்தை எடுத்து வாசித்து பாடும் பொழுது பிசாசெல்லாம் ஓடிச்சு, என்னென்ன எவ்வளோ அற்புதம்லாம் நடந்துச்சோ தெரியாது. அப்போ பாடல் மிக மிக முக்கியம். ஒரு விளையாட்டு விளையாடும் பொழுது, ஒரு கிரிக்கெட்டை ஒரு ஸ்ட்ரோக் அடித்தவுடன் அவன் மேல் இருந்த அபிஷேகம், அவன் மேல் இருந்த பிசாசு ஓடிச்சுன்னு இருக்கா? ஒரு சிக்ஸர் அடித்த உடனே அவன் மேல் இருந்த பிசாசு ஓடியது இருக்கா? ஒரு ஸ்விம்மிங்கில் போய் அப்படி அடித்து முன்னால் ஃபஸ்ட்டு வந்தான், அபிஷேகம், அந்த இது பிசாசு ஓடிச்சு இருக்குதா?
பேஸ்கெட் பாலில் அப்படி த்ரோ பண்ணான், ஹாக்கியில் ஒரு அடி அடித்தான், கிக் அடித்தான், பெனால்ட்டி கார்னர் அடித்தான், கோல் அடித்தான், அவனுக்குள்ளே இருந்த அசுத்தாவி ஓடிச்சுட்டு இருக்கா? பாடல்களை பாடினான், கிண்ணறத்தை வாசித்தான், சுரமண்டலத்தை வாசித்தான், இசைக்குறைகளை வாசித்தான், பாடினான், பிசாசு ஓடுது. இது எவ்வளோ முக்கியவங்க? அதுதான் நான் சொல்கிறேன். ஐயா, நீங்கள் சேர்ந்தா சேருங்க, சேராட்டினா போங்க, படித்தா படிங்க, படிக்காட்டினா போங்க, அதை பற்றி நான் இருக்கிற வரைக்கும் கத்திக்கிட்டு இருப்பேன், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். நிறைய பிள்ளைகள் சேர்ந்துருக்காங்க, சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க, சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமையும் படிக்கிறாங்க. எதுவாக படிங்க, சேருங்க, கிளாஸில் சேர்ந்து படிங்க. இப்போ குரூப் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், குரூப் கிளாஸில் சேருங்க, ஃபோன் பண்ணுங்கள், நான் விவரம் சொல்கிறேன். இண்டிவிஜுவல் கிளாஸில் சேருங்க, கீபோர்டு சொல்லி கொடுக்குறேன், கிட்டார் சொல்லித்தரேன், யூக்லே சொல்லித்தரேன், கர்நாடிக் ஒருத்தர் இந்துஸ்தானி மட்டும் சொல்லி கொடுங்கிறாரு, சொல்லி கொடுக்குறேன். கர்நாடிக் மட்டும் சொல்லி, ஒருத்தர் ஹார்மோனியம் மட்டும் சொல்லி கொடுங்க. நான் வாசிக்கிறத பார்த்துட்டு அவர் எங்க வருமா சார்? அதெல்லாம் உடனே ஹார்மோனி கையில் இருந்தால் உடனே ஹார்மோனியம் வாசிக்க வருமா சார்? அது படிக்கணுமா இல்லையா? அது கை வளையணும் இல்லையா? குரல் வளையணும் இல்லையா? அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குல்ல. ஹார்மோனியெலாம் அவ்வளோ சாதாரணமாக வாசிட முடியுமா? அப்படி தான் எல்லாம் வாசிப்பாங்களே. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் தயவுசெய்து அதிகமாக பேசணும்னு நினைக்காதீங்க, பேசி தான் ஆகணும். பேசுகிறது ரொம்ப ரசிக்கிறாங்கய்யா, பேசுகிறது நல்லா பேசுங்கண்ணே, நீங்கள் பேசுகிறதுலே செய்தியாக இருக்குது, அதில் ஒரு செய்தி கொடுக்குறோங்கிறான், அந்தளவுக்கு சொல்கிறாங்க நண்பர்கள்லாம். ஸோ இந்த கற்பனா சுரம், இந்த ராகா ஆலாபனைங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த ராகா ஆலாபனைங்கிறது ஒரு ஹையர் ஸ்டடி. இதை கேளுங்க, ரசிக்கலாம், ஆனால் கற்றுக்கிட்டு பாடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாடலாம், ஆரம்ப பாடத்தை படித்து வந்தால் தான் படிக்க முடியும். அதையும் புரிஞ்சுக்க. ஆரோகணம் அவரோகணம் அம்சோத்தனி ராகம். சரி க ப நீ சா பனி பகரி சா சரி க ப நீ பனி பகரி சா
ததரி 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 தாதி தரி ததரி தாதரரா ராரரே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன்.